ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம லைஃப்பில் மூணில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கே செலவு பண்ணுறோம். அந்த தூக்கம் சரியாக இல்லைன்னா அடுத்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம அப்செட்டாகவே இருப்போம். நல்ல தூக்கத்துக்கு ஒரு நல்ல மேட்ரஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் இன்டர்நெட் முழுக்க குறிப்பாக இன்ஸ்டாகிராம், யூடியூப்ன்ட்டு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான். அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏமா மேட்ரஸ்ஸு. நிஜமாவே இந்த மேட்ரஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கா? இல்லை இதெல்லாம் வெறும் மார்க்கெட்டிங் தானா? நான் இதை சொந்தமாக வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நான் ஏன் இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். வாங்க எதையுமே மறைக்காமல் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏமா மேட்ரஸை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. எவ்வளோ தான் ஏமா மேட்ரஸ் இவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் யூடியூபர்ஸு ஏமா மேட்ரஸ் பற்றி பேசாமல் இல்லை. நிஜமாகவே இந்த ஏமா மேட்ரஸ் அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே ஒரு பொருளை பற்றி பேசுகிறப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் சொல்கிறது தான் நியாயம். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சது சொல்லலாம். முதல்ல இதோட பேக்கேஜிங், அதாவது நிஜமாகவே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மேட்ரஸை எப்படி இவ்வளோ சின்ன பாக்ஸில் அடைச்சி அனுப்புனாங்கன்ட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். பாக்ஸில் இருந்து எடுத்து கவர் பண்ணியிருந்த அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ண உடனே புஷ்ஷுன்னு அதுவாக எக்ஸ்பெண்ட் ஆகிறத பார்க்குறப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. பேக்கிங் வேறு லெவல் ரகம் சொல்லலாம். அடுத்தது ப்ரீமியமான ஒரு ஃபீல் கிடைக்குது. மேட்ரஸோட அந்த வெளி கவர் பார்க்க அவ்வளோ கிளாஸாக, தொட்டு பார்க்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீத்தபிள் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. முதல் நாள் நைட் அதில் படுக்கிறப்போ ஏதோ அந்த மேகத்து மேலே படுக்கிற மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. அடடா, இத்தனை நாளாக இப்படி ஒரு மேட்ரஸ் இல்லாமல் போச்சுன்ட்டு நிஜமாகவே நினச்சேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா ஏமா மேட்ரஸுக்கு ஒரு 100 மார்க்கே கொடுக்கலாம் சொல்லலாம். ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா கதை இங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, மின்னுவதெல்லாம் பொண்டல்லன்ட்டு, அது எனக்கு இந்த மேட்ரஸ் விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேட்ரஸ் முழுசாக எக்ஸ்பேண்ட் ஆன அப்புறமா நல்லா செக் பண்ணி பார்த்தேன், நல்லா கவனித்தேன். மேட்ரஸோட ஒரு கவரில் ஒரு சின்ன டேமேஜ் இருந்துச்சு. அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா லேசாக கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உள்ளே இருக்க அந்த ஃபோம்லாம் வெளியே தெரிஞ்சுச்சு. அந்த ஸ்பான்ச்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வெளியே தெரியுது. சரி, பேக்கேஜில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகியிருக்கும். நம்ம தூங்குகிற இடத்துல இது பாதிக்க போகிறது இல்லைன்ட்டா நானும் பெருசாக எடுத்துக்கல. இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் பிரச்சனை அது இல்லை. முதல்ல இந்த 2-3 நாளைக்கு நல்லா தூங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுக்கிறப்போ இந்த இடுப்புலையும் முதுகுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாடி பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஏமா மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக கொஞ்சம் சாஃப்டான மேட்ரஸ் தான். படுத்த உடனே நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது உள்ளே போகும். இது சிலருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சைடில் படுத்து தூங்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதுகுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ராத்திரி முழுக்க என் உடம்பு ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. முதுகு தண்டு நேராக இல்லாததுனால தான் எனக்கு இந்த பேக் பெயின் வருதுன்ட்டு கொஞ்ச நாளில் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நல்ல தூக்கத்துக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கடைசியில் முதுகு வலியோடு எழுந்துக்கிறப்ப தான் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு மக்களே. சரி, நமக்கு தான் இது செட் ஆகலையே, அவங்க தான் தைரியமாக 100 நைட்ஸ் ட்ரையல், அதாவது 100 நாட்கள் ட்ரையல் தராங்களேன்ட்டு ரிட்டர்ன் பண்ணி காசை வாங்கிடலான்ட்டு முடிவு பண்ணேன். ஆனால் அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் இருக்கே, சத்தியமாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய தலைவலின்னு சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ் ஆனதுனால நான் ரிட்டர்ன் பண்ணல, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு நல்ல ப்ராடக்ட் அனுப்புவாங்க, ஸோ இதோட பெட்டராக இருக்கும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் ஆர்டர் பண்ணேன். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கினாங்க. அது ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் கஸ்டமர் கேரை அப்ரோச் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எப்படி கால் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய புதிதாக இருந்துச்சு. மெயில் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக தான் அவங்கள அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் மெயில் பண்ணி பார்த்தேன், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணேன், வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவங்களே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுத்தாங்க. என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்டாங்க. இது மாதிரி நான் அந்த ஃபோட்டோலாம் அனுப்புனேன். இது மாதிரி இந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோலாம் கேட்டாங்க, வீடியோலாம் எடுத்து அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க ரிட்டன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்க. இது என்ன பிரச்சனைனா, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சுங்க.
அதாவது நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு மேக்ஸிமம் வந்து 1 ஆர் 2 டேஸில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து எடுத்துட்டு போயிர்றாங்க. டேமேஜ் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்டு மறுநாளே வந்து எடுத்துட்டு போயிர்றாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 2 வாரம் ஆயிருச்சு. பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு வரப்ப தான் இந்த ப்ராடக்ட்ட வந்து பிக் பண்ணிட்டு போவாங்க. ஆனா இவங்க வந்து முன்னாடியே ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் பண்ணி வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. நிஜமாவே வந்து அந்த வெப்சைட்ல வந்து ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட் குடுத்து, கஸ்டமர் கேர கான்டாக்ட் பண்றதுலாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஸ்லோவான ப்ராசஸ் தாங்க. ஏதாவது மெயில் அனுப்புனா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ரிப்ளை அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நிஜமான ஒரு ஹியூமன் வந்து ரிப்ளை பண்றதுக்குள்ள நமக்கு ரொம்ப பொறுமையா போயிரும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, "ஏன் ரிட்டர்ன் பண்றீங்க? வேற ஏதாவது மாடல் தரவான்ட்டு?" மாரி பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ, இப்போ 2வதா ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலயும் வந்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து தூங்கி பார்த்தேன். நிஜமாவே சொல்றேன், பாடி பெயின் வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் ஆகுதுங்க. ப்ராப்பரா தூக்கம் இல்லாம எனக்கு மறுநாளுடைய பொழப்பே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்ல தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து அவன் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா வந்து வேலை செய்ய முடியும்னு தீர்மானிக்கும். நல்ல தூக்கம் இல்லன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். கண்டிப்பா எதுலயும் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்காது. கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம உடலும் வந்து ஒத்துழைக்காது சொல்லலாம். கடைசியா இந்த மேட்டர்ஸும் ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ண சொல்லி, அவங்ககிட்ட பயங்கரமா போராடி, அதுக்கப்புறம் தான் வந்து ரிட்டர்ன் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பெரிய மேட்ரஸ என் வீட்ல வந்து ஓரமா வச்சுட்டு, நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் கைஸ். ஒரு வழியா பல இமெயில்கள், பல ஃபாலோ அப்புக்கு அப்புறமா தான் என் வீட்ல இருந்து அந்த மேட்டர்ஸ வந்து அனுப்ப முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ரீஃபண்ட் பண்றதுக்கு அவங்க எடுத்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகம்னு சொல்லலாங்க. நெறைய பேருக்கு வந்து அந்த ரீஃபண்டும் கிடைக்காம போயிருக்கு. ஸோ ஃபைனலா இந்த ஏமா மேட்ரஸ் நிஜமாவே அவ்வளோ மோசமான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். பேக்கேஜிங், மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரீமியமா தான் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டான, உங்க உடம்ப அணைக்கிற மாதிரி ஒரு மேட்ரஸ் பிடிக்கும்னா, இது உங்களுக்கு செட் ஆகலாம். ஆனா, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த டேமேஜான ஒரு பீஸ் வந்ததும், அப்புறம் எனக்கு வந்து அந்த முதுகு வலி, அத விட அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இழுத்தடிச்சாங்க. இதெல்லாம் ஒரு கசப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தது சொல்லலாம். நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குற ஆளா இருந்தா, இல்ல உங்களுக்கு ஏற்கனவே லேசா முதுகு வலி இருக்குன்னா, இந்த மாதிரியான ரொம்ப சாஃப்ட்டான மேட்ரஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 2 முறை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஃபேமான அதாவது அழுத்தமான மேட்ரஸ் வாங்குறது தான் உங்க முதுகுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான் கைஸ். ஒருவேளை நீங்க ஏமா மேட்ரஸ் யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கு? இல்ல நீங்க வேற ஏதாவது நல்ல மேட்ரஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. புதுசா மேட்ரஸ் வாங்குறவங்களுக்கு உங்க கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க எந்த மேட்ரஸ் யூஸ் பண்றீங்க? எந்த அளவுக்கு கம்ஃபோர்ட்டா இருக்கு? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கமெண்ட்ஸ்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏமா மேட்ரஸ் பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு பேட் ப்ராடக்ட்ன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லவும் முடியாது. சம் பீப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஆனா எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டா தான் ஃபீல் ஆச்சு. அதனால மேட்ரஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸுங்க. ஆன்லைன் ரிவ்யூ மட்டும் பார்த்து பை பண்ணாதீங்க. பாசிபிள் ஆனா ஷோரூம்ல ட்ரை பண்ணி பாருங்க. பாடிக்கு வந்து சூட் ஆகுற மாதிரி மேட்ரஸ் தான் பெஸ்ட்டான மேட்ரஸ்ன்னு சொல்லலாம். இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த பேக் பெயின் ஃபீல் ஆச்சு. அப்புறம் லோவர் பேக்ல வந்து பெயின் இருந்துச்சு சொல்லலாம். சில நேரம் வந்து ஷோல்டர் பெயின் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் இனிஷியலா பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் காணோம்னு நான் நினைக்கல. ஆனா வந்து டெய்லி கன்டினியூஸா யூஸ் பண்றப்போ சேம் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சுனால தான் டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலா நான் பாய் யூஸ் பண்ணி படுத்துட்டு இருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெயினுமே இல்ல எனக்கு. ஆனா, இந்த மேட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல மார்க்கெட்டிங் பயங்கரமா பண்றாங்க. ஏன் தெர்ல. இந்த மேட்ரஸ் பத்தி மார்க்கெட்டிங் பண்றப்போ, யூடியூபர்ஸுக்கு வந்து நெறைய வருமானம் வருதான்னு தெரியல. எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மேட்ரஸோடைய பாசிட்டிவான விஷயம் மட்டும் தான் ஷேர் பண்றாங்க. நெறைய பேர் வந்து அந்த மிக்ஸ்டான ரிவ்யூக்கு வரும். அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூக்கும் ஷேர் பண்ண மாட்றாங்க. நானே இந்த மேட்ரஸ் வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே, ஆன்லைன் நெறைய இந்த யூடியூப் சேனல்லாம் ப்ரமோட் பண்ணத பேஸ் பண்ணி தான் நானும் வாங்குனேன். பட் எனக்கு அது வந்து ஷூட் ஆகல சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஷூட் ஆகலாம். செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நீங்க யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணலாம். இந்த ஏமா மேட்ரஸோட பையிங் லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மேல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி இவங்க வந்து 100 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் குடுத்துருக்காங்க. நீங்க 100 டேஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா, அதுக்கு ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நான் 1 வீக் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணதுக்கே நான் பட்ட பாடு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணேன். நீங்க மோர் தென் 1 வீக் மேல போச்சுன்னா, அதுக்கு வந்து ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த அளவுக்கு நான் வந்து உறுதியா சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.